விடுதலைக்கு பிறகு உருவெடுத்துள்ள ஒரு புரட்சி. இந்த புரட்சியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காகவும் அரசாங்க இயந்திரத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்காகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கல்வி விடுதலை மாநாடு, அதை முன்னெடுத்து நடத்துகின்ற தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம், அதை வழிநடத்துகின்ற அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் முதற்கண் பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். பனையேரி அப்படின்ற வார்த்தையே ஏதோ தீண்டத்தகாத வார்த்தை மாதிரியும், அந்த வார்த்தையை பயன்படுத்துறது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர்களை விளக்கும் விதமாகவும் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த நிலை மாறும். அந்த நிலை மாறணும்னா பனையேரிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். பனையேரிகள் இல்லாத ஒரு பனை பொருளாக நடந்துட்டு இருக்குது. இது இந்த மாநிலத்துக்கோ இந்த மாவட்டத்துக்கோ மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கணும். ஏன்னா பனை பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிழக்காசிய நாடுகளில் உள்ள 104 நாடுகளில் உள்ள பனைக்கு எல்லாருக்குமாக தான் இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு எப்போதுமே எல்லா ஒரு நிலத்துக்கும் எல்லா ஒரு முதலீடும் ஒரு முதலீடாகவும் ஒரு முன்னணியாக இருக்கும். அதில் பனை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுல கல் தடை இருந்தாலும் அதை தடுத்து எதிர்க்கிற இந்த மாநில இல்ல மத்திய இல்ல அடுத்தப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதை வழிநடத்துகிற அண்ணன்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களும். பனையேரிகள் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிலையாக இருந்தாலும் இனி ஒரு காலங்களில் அது மாற்றி அமைக்கப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான வழிகாட்டுகளும் கண்டிப்பாக இருக்கு. இப்போ மருத்துவர் பொறியாளர் அப்படின்னா சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மருத்துவர் அப்படின்றவர் யாரு? வியாதி வந்ததுக்கு அப்புறமா மருந்து கொடுக்குறவர். ஆனா பனையேரி அப்படின்றவர் வியாதி வரத்துக்கு முன்னாடியே கொடுக்குறவர். அவர் கொடுக்குற உணவுப் பொருட்கள் கல் மட்டுமில்ல, பனை சார்ந்த பதனி, கல்பட்டி, கல்கண்டு, பனஞ்சக்கரை, பழத்தில் வரக்கூடிய பனாட்டு, இப்படி படப்பட்ட பல்வேறு பொருட்கள் இருக்குது. பனங்கிழங்கு செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் இருக்குது. இந்த உணவுப் பொருட்களை ஒருங்கிணைந்து உண்ணக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் வியாதி வரப்போறதில்லை. வியாதி வராத மனிதர்களுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்ப எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார சமூக அந்தத்தில் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு யார் அவங்க என்ன பேராகலாம்? ஒரு மருத்துவர் வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுப்பாரு. பனையேரி வியாதி வரதுக்குள்ளே கொடுத்தாரு. அப்ப யார்? அவரு மருத்துவர். அவர் யார்? அவரு மருத்துவர். அப்ப அப்படிப்பட்ட மருத்துவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் கொடுக்கணும். இது வரும் காலங்களில் அது நடக்கும். அது நடக்கிறதுக்கான வழியை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வழி நடத்தும். பனையேரிகள் இன்னொரு வகையில் என்ன இருக்குன்னா, சாதியாகவும் கட்சியாகவும் பிளவுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலை மாறும். எப்போ அது மாறுதோ அது நிச்சயமா ஒரு ஒற்றை குடையின் கீழே வரும். எப்படி மீனவர்கள் அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணைந்து அதை நிற்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயிகளாக ஒன்று சேர்றாங்க. மற்ற அமைப்புகள் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ, விவசாயிகள் தன்னுடைய சாதியை மறந்து அமைப்பை மறந்து எல்லாரும் விவசாயிகள் ஒன்று சேர்றாங்க. அந்த நிலை கண்டிப்பா பனையேரிகளுக்கு வரும். அந்த நிலை வரும்பொழுது நிச்சயமா நடக்கும். பனை விடுதலை மட்டுமல்ல, கல் விடுதலை நடக்கும். ஏன் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 87 வருடங்களா கல் தடை இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த தடை போட்டது ஆங்கில ஆட்சி காலத்துல. அன்னைக்கு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்து அன்னைக்கு கூட இருந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்கள்லாம் இன்னைக்கு தனியாக போனாலும் அவங்களுடைய கல்வி விடுதலை பெற்றெடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. இந்த கேள்விக்கான பதில் எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்குன்னா, இதுவரைக்கும் முன்னெடுத்தவங்க பனையேரிகளையாக முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு முன்னேறமா இந்த அளவுக்கு நடக்குதுன்னா, இது பனையேரிகளுக்காக பனையேரிகளாக முன்னெடுக்கப்படுகிற ஒரு புரட்சி. இது கல் விடுதலை மட்டுமல்ல, கல் விடுதலை அடைஞ்சாச்சு. எப்படி பாரதி சுதந்திரம் அடையறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அறிவித்தினாரோ, அதே மாதிரி நாம இப்ப அறிவிப்போம், கல் விடுதலை அடைஞ்சிட்டோம். ஏன்னா கல் இப்ப வட மாவட்டங்கள்ல தெளிவா வித்துக்காக நான் கல் இறக்குறோம், விற்கிறோம். இது எங்களோட உணவு, கல் எங்களோட உணவு, கல் எங்களோட உரிமை சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு தெளிவுபற்றாச்சு. இந்த விதத்தை நம்ம மறுபடியும் மற்ற மாவட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்க்கணும்னா பனையேரிகளாக ஒன்று சேரணும். பனையேரிகள் இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கல் விடுதலை அடைஞ்சாச்சு, கல்லை இறக்குறதுக்கு உரிமை நீங்க வழக்கு போடுங்க, வழக்க நாங்கள் நீதிமன்றத்தை தேர்தலுக்கு சொல்றோம். ஆனா அந்த நேரத்தில் இப்ப என்ன நடக்குதுன்னா, பனையேரிகளுக்கான மரங்கள் தேவைப்படுது. மரங்களை கொடுக்கறதுக்கு பனை வைத்திருக்கக்கூடிய பனை விவசாயிகளோட ஒத்துழைப்பு தேவைப்படும். இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும். இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும்னா பனைக்கான ஒரு ஒற்றை கூடை கொண்டு வரணும்.
எல்லாருமே பனை தொழிலாளர்களும் சரி இல்லை பனை வீரர்களும் இந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும். பனையேறிகள் அப்படின்ற வார்த்தையை எப்படி ஒரு வார்த்தையை கெட்ட கொச்சைப்படுத்திட்டாங்களோ அந்த வார்த்தைக்கு புனித பெயர் வச்சு பனை வீரர்கள், பழைய தொழிலாளர்கள் இல்லை பனை விவசாயிகள் சொல்லலாம். பனையேறிகள் தான். அதுலேயும் தென்னை மரம் வேறவங்க நாங்கள் வேற, பனை மரம் வேற நாங்கள் வேற கிடையாது. பனை ஒரே ஒரு மரம் கிடையாது, அது ஒரு புள்ளினம். பனை கீழே தான் தென்னை வந்து பார்க்க எல்லாமே ஒரு பனை. கோகோ பாம் தான் இது, வந்து பாம்பேரா பாம், அது கோகோ பாம். அப்போ எல்லாருமே பனையேறிகள் தான். நான் தென்னை மரம் ஏறினால தென்னையேறி கிடையாது, நானும் பனையேறி தான். இந்த பனையேறிகளை ஒன்றிணைக்கிறது ஒற்றை கீழே நின்னா மட்டும்தான் நம்ம அரசியன்றதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். எப்படி விவசாயிகள் அப்படின்னா விவசாயிகளுக்காக ஒரு குரல் கொடுக்குறோம். அது பனையேறிகள்னா நம்ம வட மாவட்டங்களோ தென் மாவட்டங்களோ வேற ஆளுங்க கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைத்து பனையேறிகளை வரும்போது தான் அது நிச்சயமா நடக்கும். பனையேறிகளை ஒன்றிணைக்கிறதுக்கான இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான மாநாடுகள் ஒன்றிணைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்கள்லையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாகும். இதை கட்சி சார்பற்ற இல்ல சாதி சார்பற்ற ஒரு பனை சார்ந்த ஒரு நிகழ்வுகளாக உருவெடுக்கணும். பனைக்காக நாங்கள் ஒன்றிணைறோம். நாங்கள் எது கருத்தியல் வேற இருக்கலாம், கட்சி வேற இருக்கலாம், அது தமிழ் தனிப்பட்ட விஷயம். கருத்தியலுக்கு உட்பட்டு பனை சார்ந்த வாழ்வியலை முன்னெடுக்கிறதுக்கான, பனை பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். அதுக்கான வேலைகள் செய்வோம். நன்றி, வணக்கம். உணவை கொண்டாடாம இருப்பானா? ஞாபகம் இருக்கா? நம்ம சாவு வீட்டுல அழுது நம்ம பார்த்தது கிடையாது. தாரத்தப்பட்ட மூணை வச்சு கொண்டாடணும் தமிழ. அப்ப உணவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான மகத்துவம் கொடுத்துருக்கோம். கல் உணவு நம்ம உரிமையின் கூட கிடையாது, நமது உணவு தாய்ப்பாலுக்கு நிகரானது. அப்ப இந்த கல்லை பத்தின இந்த மாநாட்டுல களிப்போட கொண்டாடுறவர்கள் கொண்டாடணும் இல்லையா? சோ இன்னொரு நாட்டுப்புற பாடல் நம்ம கலைஞர்கள்.